ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் ஒரு அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் இருக்குது, இந்த வீட்டில் நம்மளும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தை கொட்டி தீக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் போலங்க. இந்த விஜய் அப்படியே பாசத்தை கொட்டி பொழிஞ்சோ அப்படியே ஒனியாயத்து கொட்டி பொழிகிறாரு. ஆனால் கோவம் மட்டும் வந்துச்சு. அந்த மல்லியை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்காரு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணால் பாவங்க நம்ம மல்லி மல்லி ஆனாலும் அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் நம்ம விஜயோட முதல் குழந்தையும் அந்த குழந்தையும் காப்பாற்றணும். நமக்கு இந்த குழந்தையும் ஒன்று தான், அந்த குழந்தையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்பாவை தேடி கலைச்சி ஒரு இந்த மாதமாக இருக்கிற நேரத்தில் ரொம்பவே உடலை வருத்திக்கிட்டு அந்த குழந்தைய தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய்க்கு மல்லி மாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. தெரியாமல் இருக்கிறதே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஏன்னா விஜய்கிட்ட போய் அந்த ராஜேஸ்வரி எப்படியாச்சும் அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்றத ஆதாரத்தோடு, அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்குது இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லி அது மூலிமா ஒரு பிரச்சனையை பண்ணி, தம்பி இவளுக்கு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம வெண்பாவை அவள் கண்டுக்கவே மாட்டா, என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற குழந்தைய தானே அதிகமாக கொஞ்சுவாங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலை உன் பிள்ளையாவை ஓர விட்டான்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அப்புறமா வெண்பா இல்லாமல் நீ சந்தோஷமாக இருப்பியா, தூங்குவியா, சாப்பிடுவியா, நீ என்ன பண்ணுவ சொல்லு? உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் இப்போவே சுதாரிச்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் அதை பற்றி யோசிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துக்கிட்டு மறுநாள் காலையில் படன்னு வக்கீலை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அந்த மல்லிக்கு, அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஜட்ஜுன்ற அந்த வக்கீல் ஒரு இது மாதிரி பார்க்குறாரு. என்னப்பா சொல்கிற, என்ன சொல்கிற, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லவ்வபிள் பாய் இந்த உலகத்துலேயே யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ அன்னோனியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ இப்படி சொல்கிறியே, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லைல்ல. நமக்கு ஒரு நேரத்தில் நல்லதுன்னு படுறது, இன்னொரு நேரத்தில் கெட்டதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து நடக்கிறது நல்லது தான். ஏன்னா என் பொண்ணை விட்டுட்டு அவன் ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. என் பொண்ணு தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மாசமாக இருக்கோம், நம்ம குழந்தைய இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரமாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஆணவத்தில் சுற்றிட்டுருக்கா. அவளுடைய ஆணவத்தை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப, அந்த வக்கீல் நோட்டீஸ் நேராக மல்லியோட வீட்டுக்கு ஸ்பீட் போஸ்டர்லாம் வந்துட்டுருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் மல்லின்னு உள்ளேருந்து வாட்ச்மேனை கூப்பிட, அந்த தபால்காரரை கூப்பிட, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அப்புறமா மல்லி அந்த பேப்பரை திறந்து பார்க்க அப்போ தான் தெரிய வருது, இது ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ்னு சொல்லிட்டு. என்னது இது டைவர்ஸ் நோட்டீஸ்ன்னு போட்டிருக்கு, இது எதுக்காக நமக்கு வந்திருக்கு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேந்த முடிச்சிட்ருக்கா. அப்போ தான் தெரிய வருது, அதில் இருக்கிற பேரே நம்மளுடைய தான், அது அமைச்சர் விஜய்ன்னு சொல்லிட்டு. ஐயோ, விஜய் நம்ம மேலே சின்ன வெறுப்பில் தான் இருக்கார், ஒரு மனஸ்தாபத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நிரந்தரமாக என்னை பிரிக்கிற வழியே பண்ணிட்டாள் அந்த ராஜேஸ்வரி. சண்டாளி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்தோட இவங்க அந்த இடத்த விட்டு ஆனால் நம்ம இவர் சரி எல்லாத்துக்குமே நல்லது தான். இப்போது நீ என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டேன்னா நான் உண்மையில இருக்கிற கோவம் கொஞ்சமாச்சும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம பண்ணுறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு கிடந்தேன், அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேசி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்கிற நம்ம விஜய்க்கு நடக்கிற எல்லாமே விசித்திரமாக இருக்குது. என்ன இது நான் கூட இவ கையெழுத்து போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நமக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்மளை கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை தான். ஆனால் அந்த மல்லிகை கான்ஃபிடென்ஸாக தெரியும், நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு தப்போ பண்ணால் கண்டிப்பாக அது ரீமார்க்காக வரும், அது மூலயமா கொஞ்ச காலத்துக்கு இதை ஓட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்புறமா மல்லி மாசமாக இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உடனே போட்டு பட்டுன்னு உடைக்க மாட்டாங்கல்ல, அதனால தான். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.